சாரதா வந்து கேட்டோன்னு வந்து என்ன பண்ணுறா குட்டி காவேரி நம்ம அம்மு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்போ வந்து எங்கள் மிஸ்ஸுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னா அப்போ மிஸ்ஸு காலம் ஃபுல்லாக என் கூடவே இருப்பாங்களா, என்ன நல்லா பார்த்துப்பாங்களா, எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க நம்ம சாரதா, என் செல்ல குட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, சாரதா வந்து முடிவு பண்ணுறாங்க இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது, காவேரி வெறும் மனசு கஷ்டத்தோடு வேலைக்கு போனா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து கரஸ்பாண்டர் பார்க்கறதுக்காக ஹெட் மிஸ்ஸஸ் பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே வந்து பர்மிஷன் கேட்டோன்னே காவேரி மிஸ்ஸோட அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி காவேரி மிஸ்க்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் மிஸ்ஸஸ் கேட்டோன்னே இல்லைங்க அவங்களுக்கு யாரும் தெரிய வேணாம், உங்களை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னோடனே சரி உள்ளே வர சொல்லுங்கன்னு சொன்னோன்னே சாரதா வராங்க. சாரதா பார்த்துட்டு நீங்கள் என்னை பார்க்கணும்னு சொன்னீங்களாமே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பிரின்ஸிபல், மேடம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். காவேரி காலிலேருந்து மனசு கஷ்டத்தோடு வந்து வேலைக்கே கிளம்பி போனால் எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. நீங்கள் அந்த குழந்தைகிட்ட பழக வேணாம்னு சொன்னீங்களா? நான் பழக வேணாம்னு சொல்லலைங்க, அளவோட பழக தான் சொன்னேன். எல்லாருக்கு முன்னாடி வந்து அவங்க ரொம்ப வந்து அந்த குழந்தை மேலே உரிமையாக எடுத்து பழகிறாங்க, அது வந்து மற்ற குழந்தைங்களை பாதிக்கக்கூடாது இல்லையா, அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னோடனே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், பெத்த குழந்தை மேலே வந்து பாசம் காட்டுறதுக்கு யாரும் என்ன தடை சொல்ல முடியும், நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே ஆமாங்க வந்து குட்டி காவேரி இருக்கால அம்மு, அவளோட சொந்த அம்மா பெத்தெடுத்த வந்து குழந்தைய வந்து எப்படி அவள் அப்படி பார்க்க முடியும் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக கேட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு விளங்கலை, அப்போ காவேரி மிஸ் தான் வந்து அம்மாவோட அம்மாவா அப்படின்னோடனே ஆமாங்க நடந்த விஷயம் என்னென்னா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க. அதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க கரஸ்பாண்டர். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே ஆமாங்க இவ்வளோ நடந்திருக்கா, பாவம் உண்மையிலேயே உங்கள் பொண்ணு அப்படின்னோடனே என் பேத்தி தான் ரொம்ப பாவம், அம்மா இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கா, இதனால தான் வந்து என் பொண்ணு வந்து தன்னை அறியாமல் வந்து அவன் மேலே பாசத்தை காட்டுறா, நாங்களும் அது கரெக்டுன்னு நினைக்கிறோம், இப்போ சொல்லுங்கள் என் பொண்ணு அவள் பெத்த குழந்தை மேலே பாசம் காட்டுறது தப்பாங்க அப்படின்னோடனே இல்லைங்க தப்பு கிடையாது, இந்த விஷயம் எனக்கு தெரியாது இல்லையா, அதுதான் நான் அப்படி சொல்லிட்டேன், பரவாயில்லைங்க இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸிபல் வந்து சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி மேடம், இந்த விஷயம் என் பொண்ணுக்கு தெரிய வேணாம், நான் வந்து பேசுனது நான் வந்து பேசக்கூடாதுன்னு அவள் சொல்லியிருந்தா, ஆனால் வந்து நான் பேசிட்டேன், என் பொண்ணுக்கிட்ட எந்த விஷயமும் நான் வந்து பேசுனது சொல்லிடாதீங்க மேடம் அப்படின்னோடனே நான் சொல்ல மாட்டேங்க, நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்களே, அப்புறம் இன்னொரு விஷயம் மேடம் அப்படின்னோடனே என்ன விஷயம் சொல்லுங்கள் அம்மா அப்படின்றாங்க. இல்லை என் பொண்ணுக்கு வந்து இன்னமும் வந்து ஞாபகம் வரல, அதனால் நாங்களே ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து பெற்றெடுத்த குழந்தைய வந்து நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது வேறு மாதிரி பிரச்சனையாகும், மாப்பிள்ளைக்கும் இந்த சரி நாங்களும் சரி இந்த விஷயத்த சொல்லாமல் தான் வச்சுருக்கோம் என் பொண்ணுக்கிட்ட, அவளுக்கே ஞாபகம் வந்தால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம், அப்போ தான் அவளுக்கு சரியாகணுன்னே சரிம்மா நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டேன், சொல்லாமே இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறமா வந்து உங்கள் பொண்ணும் சரி உங்கள் பேத்தியும் சரி பிரியாமல் இருப்பாங்க போதுமா அப்படின்னோடனே ரொம்ப நன்றிம்மா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே காவேரியை கூப்பிட்டு அனுப்புகிறாங்க வந்து பிரின்ஸிபல். உடனே வந்து சொல்லுங்கள் மேடம் அப்படின்னோடனே இதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கிட்ட நீங்கள் பாசத்தை காட்டலாம், தாயில்லாத அந்த குழந்தைக்கு தாய் மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பிரின்ஸிபல் சொல்கிறாங்க. அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. மேடம் இப்போ திடீர்னு இந்த மாதிரி மனமாற்றத்துக்கு என்ன காரணம் மேடம்னோடனே ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் யோசனை பண்ணி பார்த்தேன், பாவம் அந்த குழந்தை எதுக்காக தேவையில்லாத நம்ம பிரிக்கணும்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி பார்த்தா நான் இப்படி முடிவெடுத்தேன், அதனால் நீங்கள் எவ்வளோ அன்பாக பார்த்துக்க முடியுமோ அந்த குழந்தைய பார்த்துங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு காவேரி ஒன்றும் புரியாமல் வராங்க கிளாஸ் ரூமுக்கு. கிளாஸ் ரூமில் இன்னொரு மிஸ் வந்து நிற்கிறாங்க. மிஸ் இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் வந்து இருக்குது, பேரண்ட்ஸ் எல்லாம் கலந்துக்கிற வந்து எல்லோரும் குழந்தைங்க பேரண்ட்ஸ் எல்லாமே கலந்துக்கிற மாதிரி அதை பற்றி சொல்ல தான் வந்திருக்கேன், நீங்கள் சொல்லுங்கள் மிஸ் அப்படின்னோன்னா அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. யார் யார் பேர் கொடுக்க போகிறீங்க அப்படின்னோடனே எல்லாருமே பேர் கொடுக்குறாங்க. ஆனால் அம்மு மட்டும் பேர் கொடுக்கல. அதை பார்த்துட்டு வந்து அம்மு நீ ஏன் பேர் கொடுக்கல, எனக்கு தான் அம்மாவே இல்லையே மிஸ், நான் எப்படி பேர் கொடுக்க முடியும், அப்பா மட்டும் தானே இருக்கார், பேரண்ட்ஸ்னால் 2 பேர் தானே வரணும் அப்படின்னோடனே வந்து அந்த மிஸ் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அம்மாவுக்கு பதில் நீங்கள் வேறு யாராவது கூட கூட்டிகிட்டு வரலாம், 2 பேர் கலந்துக்கணும் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. யோசிச்சுட்டே அம்மா இருக்காங்க. உடனே வந்து காவேரி கிட்ட வந்து கேட்குறாங்க, மிஸ் என் அம்மாவுக்கு பதில் நீங்கள் கலந்துக்கிறீங்களா அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. உடனே வந்து அது வந்து ப்ளீஸ் மிஸ் என் அம்மாவுக்கு பதில் நீங்கள் கலந்துக்கங்க மிஸ் ப்ளீஸ் மிஸ் அப்படின்னோடனே நான் கலந்துக்கலாமான்னு தெரியல காவேரி, நான் வேணால் வந்து பிரின்ஸிபல் கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் சரியா அப்படின்றாங்க. சரிங்க மிஸ் அப்படின்னோடனே இங்கே பிரின்ஸிபல் கிட்ட காவேரி வந்து போகிறாங்க. ஐயோ காவேரி வேற அடம் பிடிக்கிறாளே, அம்மு வேற இப்போ இப்படி உங்ககிட்ட பர்மிஷன் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி தயங்கி கேட்குறாங்க. பிரின்ஸிபல் வந்து இதில் என்ன தப்பு இருக்குது, அவங்க அம்மாவுக்கு வந்து நீங்கள் கலந்துக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாங்க. அதை கேட்டு காவேரி இன்னமும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இதனால் வேறு மாதிரி ஆகாது, எதுவும் ஆகாது, நீங்கள் கலந்துக்கங்க அப்படின்றாங்க. ஒன்றும் புரியாமல் காவேரி வராங்க. யோசனை பண்ணிக்கிட்டே என்னடா இதுன்னு